அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தேர்வாளர்கள் ஈஸியாக இங்கிலீஷில் கிராமரில் தேர்ச்சி அடையணும்னா நம்முடைய வீடியோஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிராமர் இல்லாமல் எந்த கொஸ்டினுமே மேக்ஸிமம் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால் இதற்கான ஷார்ட்கட்டு எதை சேஞ்ச் பண்ணணும், ஸோ இப்படி இருந்தால் இது என்ன சென்டென்ஸு, ஸோ இதை எப்படி ஈஸியாக இன்டைரக்டாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஷார்ட்கட் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஒன்று, அதாவது நம்முடைய சேனலில் இதுவரைக்கும் இங்கிலீஷ் கிராமரில் கேட்கப்பட்ட கொஸ்டினை பேஸ் பண்ணி வீடியோஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தாலே 30க்கு 25 மதிப்பெண் மேலே நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்கலன்னா அதற்கான லிங்க்கை நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், ஓகேங்களா? ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னா நேர்கூற்று அயர்கூற்றுன்னு சொல்லுவோம். தமிழில் நேர்கூற்று அயர்கூற்றுன்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டாக இன்டைரக்ட் ஸ்பீச்சா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ரிப்போர்ட்டிங் பார்ட்டு, அடுத்தது ரிப்போர்ட்டட் பார்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரிப்போர்ட்டிங் பார்ட்டு, அடுத்தது ரிப்போர்ட்டட் பார்ட்டு. அதாவது என்னன்னா, யார் 2 பேர் பேசிக்கிறாங்க, ஓகேங்களா? யார் 2 பேர் பேசிக்கிறாங்களோ அதுதான் ரிப்போர்ட்டிங் பார்ட்டு. அடுத்தது கமா கொட்டேஷன் இருக்கும், ஓகேங்களா? இது ரிப்போர்ட்டட் பார்ட்டு. என்ன பேசிக்கிறாங்க, யார் பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க. ஸோ இதுதான் டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். இப்படி தான் இருக்கும், யார் பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் என்ன சேஞ்ச் பண்ணணும் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டு 2வை சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த கமா கொட்டேஷனை எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு பதில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது கன்ஜக்ஷன் வேர்டை இதில் எழுதுவோம். இந்த கமா கொட்டேஷனை எடுத்துட்டு இங்கே கன்ஜக்ஷன் வேர்டை இதுக்கு பதில் போடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக 2 சேஞ்ச் பண்ணணும். ஒன்று செட்டு 2வை எடுத்துட்டு அதற்கான இணையான ஒரு வேர்டை போட போகிறோம். அடுத்தது கமா கொட்டேஷனை எடுத்துகிட்டு கன்ஜக்ஷன் வேர்டை போட போகிறோம். ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் இன்டைரக்டை பொறுத்த வரைக்கும் 4 டைப் இருக்குது. எத்தனை டைப் இருக்குது? 4 டைப் இருக்குது. ஸோ இந்த 4 டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இது ரொம்ப கடினம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு டைப்பு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு சாதாரணமாக நம்ம பேசிக்கிறது சாதாரணமாக பேசிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் செட் 2ன்னு வருதா, அப்போ டோல்டு. செட் 2ன்னு வருதா, டோல்டு, ஓகேங்களா? அடுத்தது கமா கொட்டேஷன் எல்லாம் எடுத்துட்டு இங்கே என்ன போட போகிறோன்னா தட்டு போட போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் இதை கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூலை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம ஈஸியாக இது மாற்றலாம். ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னா டோல்டு, செட் 2க்கு பதில் டோல்டு போட போகிறோம். கமா கொட்டேஷனை எடுத்துகிட்டு தட்டு போட போகிறோம், ஓகேங்களா? அடுத்தது இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் டைப். இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின் டைப். ஸோ செட் 2ன்னு வந்தால் ஆஸ்க்டு, ஓகேங்களா? இங்கே இஃப் இல்லைன்னா வெதர், இஃப் அல்லது வெதர், ஓகேங்களா? அடுத்தது இம்பரேட்டிவ் சொல்லுவோம். இம்பரேட்டிவ்னா ஒரு கட்டளை இடுறது, இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை அடுத்தது என்னது அட்வைஸ் பண்ணுறது, வார்ன் பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்தாவே இது என்னன்னு சொல்லுவோம், இம்பரேட்டிவ்னு சொல்லுவோம். இம்பரேட்டிவ்னு வருதுன்னா ஸோ அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர், ரிக்வஸ்டட், ஓகேங்களா? அடுத்தது அட்வைஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்குவோம். இப்போ இதற்கான கன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா 2. இதற்கான கன்ஜெக்ஷன் 2. சப்போஸ்
டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, ஸோ இதில் டோன்ட்டு அப்படின்னு வருதுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. டோன்ட்டு அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் இருக்குது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால், ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதனுடைய கன்ஜெக்ஷன் நாட் டு என்ன போடணும், நாட் டூன்னு போடணும். அவ்வளோதான் இம்பரேட்டிவ். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்ரி. எக்ஸ்க்ளமேட்ரினா ஆச்சரியம். எக்ஸ்க்ளமேட்ரினா ஆச்சரியம். ஸோ அப்போ அதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளைம்டு என்ன போடணும், எக்ஸ்க்ளைம்டு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. அடுத்தது கன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு தட்டு. இப்போ இதே கன்ஜெக்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த 4 மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் மேக்ஸிமம். அதாவது செட்டு 2வை எடுத்துகிட்டு திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம் பாருங்கள். செட்டு 2வை எடுத்துகிட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் டோல்டு போடுறோம், இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் டைப்பாக இருந்தால் ஆஸ்கடு போடுறோம், இம்பரேட்டிவாக இருந்தால் ஆர்டர்ட், அட்வைஸ்டு, ரிக்வஸ்டட், சஜஸ்டட், வாண்ட், ஸோ எது வேணாலும் கமாண்டட், ஸோ எது வேணாலும் அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸாக இருந்தால் எக்ஸ்க்ளைம்டு இல்லைன்னா தட்டு, ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்கியமாக இருக்குது அப்படின்னா. இப்போ இதை நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு சென்டென்ஸில் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்தா நம்ம என்னவா மாற்றிடணும், பாஸ்ட்டாக மாற்றிடணும். ஸோ இதுவும் நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது தான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆம், ஈஸ், ஆர் இது எல்லாமே ஆக்சிலரி வேர்புன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு சென்டென்ஸில் வருதுன்னா அதை நம்ம என்னவா மாற்றலாம்னா வாஸ், வேர். ஓகேங்களா? ஆம், ஈஸ், ஆர் ஏதாவது வருதுன்னா வாஸ், வேர்னு மாற்றிக்கணும். அடுத்தது ஹாவ், ஹேஸ். ஹாவ் ஃபார்ம் வேர்ப் வருது, ஹாவ், ஹேஸ் வருதுன்னா அது ஹேடாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வில்லு, ஷெல்லு. ஸோ இந்த மாதிரி வருதுன்னா உட்டு மாற்றிக்கணும். வில்லு, ஷெல்லுனா உட்டு மாற்றிக்கணும். ஸோ இவ்வளோ தான் சேஞ்சஸ். இதை பார்த்தா மேக்ஸிமம் போதும். அடுத்து ஹாவ், ஹேடு இது வருதுன்னா ஹேட் பீன். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ சென்டென்ஸ் வச்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, அமீர் செட் டு பானு ஐ வென்ட் டு சென்னை லாஸ்ட் வீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும், செட் டு அடுத்து கமா கொட்டேஷனை எடுத்துடணும். ஏன்னா இது டைரக்ட் ஸ்பீச்சு. ஸோ இப்போ டைரக்ட் ஸ்பீச்சுன்னும் போது நம்ம எதை ரெடியூஸ் பண்ணோம், சேஞ்ச் பண்ண போகிறோம், செட் டு. ஸோ மீதி எழுதிக்கோங்க. அமீர், பானு, செட் டு. இப்போ என்ன இதில் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, என்ன சென்டென்ஸுன்னு பாருங்கள். நான் போன வாரம் எங்கே போனேன், சென்னைக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒரு சாதாரணமாக சொல்கிறது. அப்போ ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட்டுனா என்ன போடணும், டோல்டு போடணும். ஸோ அப்போ செட் டுக்கு பதில் நான் டோல்டு போட்டேன். பானு ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டோம், ரிப்போர்ட்டிங் பார்ட். அப்புறம் அந்த கம்மா கொட்டேஷன் எடுத்துகிட்டு என்ன போடணும், கன்ஜெக்ஷன் போடணும். கம்மா கொட்டேஷன் எடுத்துகிட்டு என்ன போட போகிறோம், தட்டு போட போகிறோம். ஸோ இப்போ உங்களுடைய ஆப்ஷனில் இதை நீங்கள் பார்த்தாலே ஓரளவு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனாலும் தேவையில்லாத 2 ஆப்ஷனை நம்ம நீக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே யார் சொல்கிறா, அமீர் சொல்கிறாங்க. யார் கேட்குறா, பானு கேட்குறாங்க. அப்போ அமீர் தான் சொல்கிறான் நான் எங்கே போனேன், சென்னைக்கு போனேன்ட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஐன்றது யார், அமீர். ஸோ அப்போ ஐக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், ஹீ போடணும். இது எக்ஸ்ட்ரா சேஞ்ச். ஐ வந்தால் ஹீ போட்டணும். சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு பொண்ணு பானு வந்து சொல்கிற மாதிரி அமீர் கேட்குற மாதிரி இருந்தால் ஐ வந்து என்னவா மாறிடும், சியா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வெண்ட்டு. வெண்ட்டுனா ஸோ இது என்ன சென்டென்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பர்ஃபெக்டில் வரும். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், had gone, go, went, gone. மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். லாஸ்ட்டு சென்னை, லாஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கு. லாஸ்ட் வீக்னா என்னது, ப்ரீவியஸ் வீக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம சேஞ்ச் பண்ணோம். ப்ரீவியஸ் வீக், லாஸ்ட் வீக்
ப்ரீவியஸ் வீக், லாஸ்ட் நைட்டு ப்ரீவியஸ் நைட்டு, லாஸ்ட் டே ப்ரீவியஸ் டே. இப்போ லாஸ்ட்டுன்னு வந்தால் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்? ப்ரீவியஸ். ஓகேங்களா? ஸோ இதே டூ நைட் அப்படின்னா தட் நைட். சரிங்களா? டுடே தட் டே. டூன்னு வந்தால் தட் டே தட்டு போடணும். டூன்னு வந்தால் தட்டு போடணும். டூ நைட்னா தட் நைட்டு. இப்போ இதே லாஸ்ட்னு வந்தால் ப்ரீவியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து கடைசியாக இல்லை முன்னாடினா பிஃபோர். இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒவ்வொரு சென்டென்ஸ் பார்க்கும்போது அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து செகண்ட் சென்டென்ஸு. சிவா செட் டு மீ வென் வில் யூ மீட் மீ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிவா வந்து என்கிட்ட சொன்னான். வென்னுனா எப்பொழுது, எப்பொழுது நீ என்ன சந்திச்ச அப்படின்னு கேட்குறாங்க. சிவா வந்து என்கிட்ட சொன்னான், நீ எப்பொழுது என்ன பார்த்த அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது என்ன டைப்பு? கொஸ்டின் டைப்பு. இப்போ நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும்? செட் டு எடுத்துடணும், கமா கொட்டேஷன் எடுத்துடணும். ஸோ இப்போ நமக்கு தெரியும், எழுதிக்கோங்க. சிவா செட் டுன்னு கொஸ்டின் டைப்பாக இருக்கிறதுனால செட் டு வந்து என்னவா மாற்றிக்கிட்டோம்? ஆஸ்கடாக மாற்றிக்கிட்டோம். தென் மீ அப்படியே எழுதிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது இதை எடுத்துகிட்டு இதுக்கு பதில் கன்ஜெக்ஷன் போடணும். ஸோ இப்போ கொஸ்டின் டைப்பாக இருந்தால் இங்கே கன்ஜெக்ஷன் போடணும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட்ராகேட்டிவ்னா செட் டுவாக இருந்தால் ஆஸ்க்டு, கமா கொட்டேஷனாக இருந்தால் இஃப் அல்லது வெதர் சொன்னேன். ஸோ இதில் ஒரு முக்கியமானது, WH டைப்பில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு கன்ஜெக்ஷன் கிடையாது, கன்ஜெக்ஷன் இல்லை. ஓகேங்களா? இதுக்கு கன்ஜெக்ஷன் போட வேண்டியதில்லை. அந்த WHஐயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது கொஸ்டின் டைப்பு. ஆனால் இங்கே என்ன இருக்குது? WH டைப்பு வந்திருக்கு, வென் அப்படின்னு வந்திருக்கு. வென், விச், வேர். ஓகேங்களா? வாட் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இதையே நம்ம என்னவா பயன்படுத்திக்கலாம்? கன்ஜெக்ஷனாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அப்போ வென் போட்டேன். அடுத்தது இங்கே ஆக்சிலரி வெர்பு இங்கே இருக்கா? ஸோ இதை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டு வில்லு தூக்கி லாஸ்ட்டில் போட்டுக்கணும். அப்போ யூன்றது என்னவா மாறும்? இங்கே வந்து எப்போ நீ பார்த்த, சரியா? நீ என்ன எப்போ பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ யூ வந்து என்னவா மாறிடும்? ஐயா மாறிடும். அடுத்தது மீட்டு தான் போட்டு இந்த இடத்துல என்னது? சிவா வந்து ஆனுனால இங்கே ஹிம் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். சிவா ஆஸ்க்டு மீ வென் ஐ மீட் ஹிம். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இது வந்து கொஸ்டின் டைப் இன்ட்ராகேட்டிவ். அப்போனா ஆஸ்க்டு போட்டோம். அடுத்தது இது கமா கொட்டேஷனை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் நம்ம வந்து கன்ஜெக்ஷன் போடணும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண முடியாது? போட முடியாது. ஏன்னா இங்கே WH வர்றதுனால கன்ஜெக்ஷனை WHஆவே பயன்படுத்திக்கிட்டோம். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து WH இல்லாமல் ஒரு கொஸ்டின் டைப் பார்க்கலாமா? குமரன் செட் டு தன்விகா ஆர் யூ டால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், குமரன் வந்து தன்விகாட்ட சொல்கிறாங்க, நீ என்னை விட உயரமா, நீ உயரமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து கொஸ்டின் டைப். இப்போ நம்ம இதில் எதை நீக்க போகிறோம்? சேஞ்ச் பண்ண போகிறோம் செட் டுவும். அடுத்தது இதெல்லாம் நீக்கிட்டு இதுக்கு பதில் கன்ஜெக்ஷன் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி எழுதிக்கோங்க. குமரன், இது என்ன டைப்பு? கொஸ்டின் டைப். அப்போ ஆஸ்க்டு, இதில் எந்த மாற்றமும் வராது. ஸோ ஆஸ்க்டு தன்விகா கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு நம்ம என்ன போட போகிறோம்? இஃப்பு இல்லைன்னா வெதர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இஃப் போட்டுக்கிறேன். ஸோ கொஸ்டின் டைப்பாக இருந்தாவே ஃபஸ்ட்டு என்ன வந்துடும்? ப்ரொனவுன் வந்துடும். அடுத்து தான் ஆக்சிலரி வெர்ப் போடணும். இங்கே வந்து யூன்றது யாரை குறிக்குது? குமரனை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ குமரனை குறிக்கும்போது
இங்கே என்ன போடணும்? நீ உயரமா அப்படின்னு யார் கேட்குறா? குமரன் வந்து தன்விகாவை கேட்குறாங்க. அப்போ இங்கே தன்விகான்றது தான் யூவை குறிக்குது. அப்போ தன்விகான்றது என்னது? கேர்ள். அப்போ நம்ம இங்கே என்ன போடணும்? சி போட்டுக்கணும். ஆர் வந்து என்னது? ப்ரெசண்ட். ஆர் வந்தால் என்னவா மாறணும்னு சொன்னேன்? வாஸ். அடுத்து சி வாஸ் டால். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ செட் டு மை அசிஸ்டண்ட் கெட் மீ யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய உதவியாளர்கிட்ட சொன்னேன், உன்னுடைய சர்டிஃபிகேட்டை கொண்டுட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அப்போ உதவியாளர்னாவே நம்ம ஆர்டர் போடலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல செட் டுவையும் கமா கொட்டேஷனையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேஞ்ச் பண்ண போகிறோம். ஐ அப்படியே போட்டுக்கலாம். செட் டுக்கு பதில் ஆர்டர். ஐ ஆர்டர் மை அசிஸ்டண்ட். இது சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுக்கு பதில் இது என்ன சென்டென்ஸு? இம்பரேட்டிவ். இப்போ இம்பரேட்டிவ்னா நமக்கு என்ன வரணும்? டூ போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கன்ஜெக்ஷன் வந்து நான் டூ போட்டேன். அடுத்தது இந்த இடத்துல கெட் மீ யுவர் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கெட் மீ யுவர்னா இப்போ இங்கே யாருடைய சர்டிஃபிகேட்டு? அசிஸ்டண்ட். அசிஸ்டண்ட்னா உன்னுடைய சர்டிஃபிகேட் எடுத்துருவா. அப்போ அவனுடைய சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சென்டென்ஸை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஹிஸ் சர்டிஃபிகேட், வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. யுவர் வந்தால் ஹிஸ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸு எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ சலீம் செட் ஹவு டால் திஸ் பில்டிங் இஸ். சலீம் சொல்கிறான், அப்பா எவ்வளோ உயரமான பில்டிங் அப்படின்றான். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆச்சரியமானது. ஸோ அப்போ ஆச்சரியமானது அப்படின்னும் போது அது எக்ஸ்க்ளமேஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? எது சேஞ்ச் பண்ணுவோம்? இதையும் இந்த கமா கொட்டேஷனை எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் போட போகிறோம். இப்போ சலீம் அப்படியே எழுதிக்கலாமா? செட்டுன்றது எக்ஸ்க்ளைம்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்க்ளைம்டு எழுதிட்டோம். அடுத்தது இதனுடைய கன்ஜெக்ஷன் தெரியும், தட்டு. அடுத்து இந்த ஹவ் இருக்குல்ல, ஹவ் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இங்கே திஸ் இருக்குது. திஸ்ஸு வந்தால் என்னவா மாறணும்? தட்டாக மாறும். ஸோ இங்கே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, லாஸ்ட்டுன்னு வந்தால் ப்ரீவியஸ்ன்னு யூஸ் பண்ணுங்கள். டூ நைட்டுன்னு வந்தால் தட் நைட்டு, டூன்னா தட்டுன்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி திஸ் வந்தாலும் தட்டு, திஸ் வந்தாலும் தட்டு, நவ் வந்தால் தென் சொல்லுவோம். இதெல்லாம் முக்கியமாக கேட்பாங்க. ஓகேங்களா? நவ் வந்தால் தென்னு. ஸோ இப்போ இங்கே திஸ் வந்திருக்கு, தட்டு போட்டாச்சா? அடுத்தது இங்கே வந்து நம்ம இந்த ஹவ் இருக்குல்ல, இந்த ஹவ்வை எடுத்துடணும். நான் இதை போட்டேன் வேறு. இப்போ தட்டு கன்ஜெக்ஷன் போட்டேன். திஸ் பில்டிங், தட் பில்டிங். இஸ் வந்தால் வாஸாக மாற்றிக்கணும். இஸ் வந்தால் வாஸாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னும் ஒரு முக்கியமானது, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. வாஸ் போட்டாச்சு. இங்கே வெரி இருக்குது, டால். ஸோ இந்த டால் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் நம்ம எழுதும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? வெரி டால் போடணும். ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது நான் என்ன சொல்லலை உங்கள்கிட்ட, வெரின்ற வேர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி ப்ளஸ் அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸு, சலீம் செட்டு ஹவு டால் திஸ் பில்டிங் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட்டுன்னு வந்தால் எக்ஸ்க்ளைம்டு போட்டாச்சு. கன்ஜெக்ஷன் கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் போட்டால், அடுத்தது இங்கே வந்து திஸ் பில்டிங், தட் பில்டிங், இஸ் வந்தால் வாஸ் மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அட்ஜெக்டிவ் என்னது? டால். ஸோ அப்போ அந்த டால் எழுதும்போது அதுக்கு முன்னாடி வெரி டால். சப்போஸ் பியூட்டிஃபுல்னு கொடுத்தா வெரி பியூட்டிஃபுல், ஹேண்ட்ஸம் கொடுத்தா வெரி ஹேண்ட்ஸம். ஓகேங்களா? ஸோ அப்போ அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வெரி சேர்க்கணும். அவ்வளோதான் 4 டைப்பும். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் புக்கு எக்ஸசைஸு இல்லைன்னா வந்து பயிற்சி புக்கை எடுத்து
நீங்கள் எக்ஸசைஸை சேஞ்ச் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.